4 நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமையற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிமுகவை ஏமாற்றி கைப்பற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. உருட்டுக்கடை அல்வா என EPS விமர்சித்ததற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. வேலூரில் விட்டு பெய்யும் மழை, மந்தமான தீபாவளி விற்பனை. சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோவை ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே நடைபெறும் மேம்பால பணியால் போக்குவரத்து நெரிசல். இருவேல்பட்டு பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18000 ரூபாய் வரை உயர்வு. தீபாவளியையொட்டி சென்னை மாநகர் முழுவதும் 18000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீநகர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், பூக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12000 கடந்தது. விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சாதி பெயர்களை நீக்க கோரிய அரசாணையை செயல்படுத்துவதில் இறுதி முடிவு எடுக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகே முடிவு செய்யப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள். நான்கு நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமையற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு.
அதிமுகவை ஏமாற்றி கைப்பற்றியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. உருட்டுக்கடை அல்வா என இபிஎஸ் விமர்சித்ததற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. வேலூரில் விட்டு பெய்யும் மழை, மந்தமான தீபாவளி விற்பனை. சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோவை, ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே நடைபெறும் மேம்பால பணியால் போக்குவரத்து நெரிசல். இருவேல்பட்டு பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. தீபாவளியையொட்டி சென்னை மாநகர் முழுவதும் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீநகர், வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், பூக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 கடந்தது. விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தேனி, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தீபாவளி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சாதி பெயர்களை நீக்க கோரிய அரசாணையை செயல்படுத்துவதில் இறுதி முடிவு எடுக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகே முடிவு செய்யப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தென்கொரியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சி. வானில் சாகசங்களை நிகழ்த்திய போர் விமானங்கள்.